அன்பே தெய்வம். நண்பர்களே, இந்த உலகில் முதல் வைத்தியமே வர்ம சிகிச்சை. இந்த உலகத்தில் உள்ள இப்போ இருக்கிற எல்லா வைத்தியங்களுக்கும் ஆதாரமே வர்மா சிகிச்சை. இந்த வர்மா சிகிச்சையிலிருந்து தான் அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, டான் தெரப்பி, பெயின் ரிலீஃப் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நிறைய வகையாக விதவிதமாக பாத அழுத்த சிகிச்சை, இப்படி விதவிதமான வைத்தியங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் மூலம் வர்ம சிகிச்சை. இந்த வர்ம சிகிச்சை தெரிஞ்சிருச்சுனாவே இதை உலகத்தில் நாம் பரப்பிட்டாலே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம், பக்க விளைவுகள் இல்லாமல், மருந்து மாத்திரை பயன்படுத்தாமல். அதே மாதிரி நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாம ஒரு சூட்சம உடம்பு இருக்கு, ஆறா பிராண உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராண உடலை புரிந்து கொண்டு அதில் உள்ள தடைகளை அகற்றுவதன் மூலியமாக உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். இது பிராண சிகிச்சை. விரல்களை மாத்தி மாத்தி பிடிப்பதன் மூலியமாக முத்ரா தெரப்பி. இந்த மூன்று சிகிச்சையும், வர்மா சிகிச்சை, பிராணா சிகிச்சை, முத்ரா சிகிச்சை, இந்த மூன்று சிகிச்சையும் சர்டிஃபிகேட் கோர்ஸ், 1 மாத சர்டிஃபிகேட் சான்றிதழ் பயிற்சி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, பயன்பெற்றாங்க. இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு நபரை பேர் பண்ணிக்கங்க. நீங்கள் எதுக்குன்னா, புள்ளிகளை வீடியோ பண்ணிவிட்டு நீங்கள் டச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணப்படும். தலை சார்ந்த வர்மம் பண்ணும் பொழுது அந்த புள்ளிகள் உங்களுக்கு சொல்லப்படும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு பயிற்சி இருக்கும். அந்த மூச்சு பயிற்சி நீங்கள் சேரில் அமர்ந்தே உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது 1. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பை வருத்தாத அல்லது துன்புறுத்தாத ஒரு காயக்கல்ப பயிற்சி பயிற்றுவிக்கப்படும். இந்த காயக்கல்ப பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களுமே என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது இல்லற வாழ்க்கையை மேம்படுத்த அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது உண்மை கிடையாது. ஆஸ் அ ஹோல், உடல் முழுவதும் உள்ள தசவாயுக்கள் சமன் செய்யப்பட்டு அதற்கு பின் உங்கள் உடம்பை வஜ்ரமாக மாற்றுவது. வஜ்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம். இந்த காயக்கல்ப பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் இருக்காது. குறிப்பாக எந்த வாயுக்களையும் மாற்றி அமைக்காது. பெனிஃபிட் அதான் உங்களுக்கு இதில். அதே போல் இயல்பாக இயங்கக்கூடிய மூச்சு, அப்படி இல்லைன்னா உஜ்ஜை மூச்சு. சில பேருக்கு உஜ்ஜை மூச்சு அப்படின்றது புரிபடாமல் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தொண்டை வழியாக சுவாசம் செய்வது. இந்த உஜ்ஜை மூச்சுக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா, மூச்சுக்களின் சமுத்திரம், இல்லை சில பேர் சமுத்திர மூச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஓஷன் ஆஃப் பிரெத். எல்லா மூச்சுகளும் தலையாய மூச்சு. இந்த உஜ்ஜை மூச்சை செய்வதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா, நுரையீரல் முழுமையான கொள்ளளவுக்கு நிரம்பி உங்களுக்கு உடல் முழுவதும் ஆற்றலை தரும். மார்பு மூச்சு சரியில்லாத மூச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பயம் அல்லது ஏதோ ஒரு எமர்ஜென்சி மோட், உங்களால் ஒரு நிலை எதிர்கொள்ளாத நிலையில் மட்டும்தான் மார்பு மூச்சு இயங்கும். நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாலுமே, எது செய்தாலுமே என்ன ஆகும்னா, நீங்கள் கை வச்சிங்கன்னா இந்த வயிறு அசைவு இருக்கணும். இந்த வயிறு அசைவு இருந்தால் மட்டுமே தான் என்ன ஆகும்னா, உடம்பின் ஆற்றலை செலவு செய்யாமல் மூச்சு இயங்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உதரவிதான மூச்சு என்பது புவியீர்ப்பு மையத்தினால் இயங்கக்கூடியது. உதரவிதான மூச்சு மட்டுமே சரியான மூச்சு. இது இயக்கினா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் உள்ள அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் பிராணன் செலுத்தப்படும். அது எப்போவும் பார்த்துங்க, உள் இழுக்கும் பொழுது பலூன் மாதிரி பெருசாகணும், மூச்சை வெளியிடும் பொழுது உள்ளே சுருங்கணும். இந்த வயிறு விரிந்து சுருங்குதல் தான் ரொம்ப முக்கியம். இந்த இயக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மார்பு மூச்சில் இருந்தால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு எப்போதுமே ஒரு அவசர கதியில் இயங்கி கொண்டு இருக்கும். அட்ரினல் கோளாறு ஏற்படும். அட்ரினல், ஏன்னா ஒரு எமர்ஜென்சி மோடில் உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கலாம், என்ன ஆகும்னா அட்ரினல் சுரப்பியின் கோளாறுகள் ஏற்படும். அதனால் மார்பு மூச்சு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேகமாக ஓடுறீங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ மார்பு மூச்சு தான் இயங்கும்.
சில சமயம் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளுமே இயங்கும். வயிற்று மூச்சு, மார்பு மூச்சு, தோள்பட்டை மூச்சு. இந்த தோள்பட்டை மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த இடம், இந்த பள்ளம், கிளாவிக்கல், இந்த பள்ளம் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே வந்து உடம்பிற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திக்கான புள்ளிகள் இருக்கிறது. அதனால் இந்த தோள்பட்டை மூச்சு முக்கியம். இயல்பாக இயங்குவதற்கு வயிற்று மூச்சு தான் முக்கியம். இந்த அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தியானம்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் விஞ்ஞானமய கோஷத்தில் நிகழ்ந்து அனந்தமய கோஷம் அல்லது ஆனந்தமய கோஷத்தில் நிகழ்கிறதோ அது பேர் தான் தியானம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விழிப்பா தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் தியானம்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதே ஒரு செயல் ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய செயலை தியானம் நினைச்சிடுறீங்க. மனம் கொண்டு மனதை கவனித்தல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனம் கொண்டு மனதை கவனித்தல் டூலும் அதே தான், தியான கருவியும் அதே தான். அதாவது பார்க்கக்கூடிய பொருள் அதான், பார்க்கப்படக்கூடிய பொருள் அதான். ஒரே பொருளை வைத்து செய்வது தான் தியானம். அதுக்கு என்னன்னா விஞ்ஞானமய கோஷத்தில் நிகழ வேண்டும். மற்றது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் தான். இது ஏன் இவ்வளோ தீர்க்கமாக சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானம் புதுசாக செய்ய முடியாதுண்ணா, புதுசாக நான் கற்றுக் கொடுக்க முடியாது உங்களுக்கு. உடம்பு வந்து அந்தியும் சந்தியும், சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் உடலும் உயிரும் இயங்கும் நிலையே தியான நிலை. இதை வந்து என்னன்னா ஒரு ஞான அளவுல நடக்கும். அதை வந்து நான் மேம்படுத்த முடியும், அவ்வளோதான். நான் புதுசாக உங்களுக்கு டீச் பண்ண முடியும். நான் கிடையாது, உலகத்தில் உள்ள எவரும் டீச் பண்ண முடியாது. இந்த யோக அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல. ஏனால் உடம்பும் உயிரும் இயங்கக்கூடிய நிலையே தியானம். எப்பனா அந்தியும் சந்தியும், சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் உடலும் உயிரும் இயங்கும் நிலையே தியான நிலை. அப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு, உதிப்பதற்கு 24 நிமிடத்திற்கு முன்னும் உதித்து 24 நிமிடத்திற்கும் வேலை செய்யும் உடம்பு. அந்த நிலை தான் நீங்க வந்து தியானம். தியானம் என்பது ஒரு பொருளை பிடித்து செய்வதில்லை, அனைத்தையும் எல்லா நிலைகளிலும் 360 டிகிரியிலும் ஏற்பது தான் தியானம். அனைத்து நிகழ்வுகளையும் உடம்பு மனம் நம்மளோட செய்கை இவைகளில் வந்து நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் உடம்பு மனம் ரெண்டும் செய்யக்கூடிய வேலையை கவனிப்பது தான் தியானம். இதை நிறைய இடங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா எண்ணமற்ற நிலை தியானம்னு சொல்லுவாங்க. கிடையாது, எண்ணமற்ற நிலை பேர் சமாதி. எண்ணமற்ற நிலை பேர் சமாதின்னு வச்சுங்க. சமாதி வந்து தியானத்தின் முடிவு கிடையாது. சமாதியையும் விழிப்புடன் கவனிப்பது தான் தியானம். ஏன்னா இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை எங்கேயுமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விழிப்படைய விடாமல் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை வந்து ஒரு அடிமை மனோபாவத்தில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடியதை வச்சு நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் தான் செயல்படணும் எல்லாமே. ஏன்னா நீங்கள் தனியாக செயல்படுறதுக்கு எல்லா விஷயமும் கொடுத்துருவோம். நான் இப்போ இதை நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுதான் ரியல். 1 மாத சர்டிஃபிகேட் சான்றிதழ் பயிற்சி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, பயன்பெற்றாங்க. பலரும் கலந்துக்க முடியல, மறுபடியும் எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டனால அக்டோபர் மாதம் மீண்டும் இந்த வகுப்பை நடத்துகிறதா திட்டமிட்டிருக்கேங்க. அக்டோபர் மாதம் 1, 8, 15, 22 இந்த 4 நாட்களில் ஜூம் வீடியோ வகுப்பு மூலிமா இது நடக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் உலுஜி தியானம் நடத்தி கொண்டிருக்கும் எனது நண்பர் வேதா ஜி அவர்கள். நண்பர்களே, இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கலாம். இல்லைன்னா www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இது ஒரு அருமையான வகுப்பு. ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் விஷயத்தை எல்லாமே சொல்லி கொடுத்துர்லாங்க. ஒரே மாதம்தான். இப்படி 4 நாட்கள் வீடியோ மூலியமாக நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த 4 நாள் அக்டோபரில் முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு டேட் சொல்லுவோம், நேரடி வகுப்புக்கு வரணும். அது எங்கே நடக்குது, என்ன டேட்டுங்கிறது அப்புறம் சொல்கிறேங்க. 4 நாட்கள் வீடியோ வகுப்பு, 1 நாள் நேரடி வகுப்பு. வர்மாவும் கற்றுக்கலாம், பிராணி ஹீலிங் கற்றுக்கலாம், முத்ராவும் கற்றுக்கலாம். வெறும் 5000 ரூபாயில் சர்டிஃபிகேட் கோர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த 3மே இவ்வளோ குறைந்த விலையில் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. தயவுசெய்து கலந்துக்குங்க, பயன்பெறுங்க. வர்மா பிராணா முத்ரா வகுப்பு. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.